Welcome to OpenMax book channel. ஒரு அசர்ஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ட்ரூவா, ஒரு இதுதான் இன்னொருதோட கரெக்டான எக்ஸ்பிளனேஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். அசர்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if we join two hemispheres of same radius along their bases, then we get a sphere. இது ட்ரூவா ஃபால்ஸா? ஒரு ஸ்பியரை கட் பண்ணால் தான் நம்மளுக்கு ரெண்டு ஹெமிஸ்பியர்ஸே வரும் வித் சேம் ரேடியஸ். அதே தான், அப்போ ஜாயின் பண்ணால் ஸ்பியர் தான் வரப்போகுது. கரெக்டாக? ஸோ ஏ இஸ் ட்ரூ, அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சரி, ரெண்டாவது பார்ட் ரீசன். A tank is made of the shape of a cylinder with hemispherical at one end. Okay. The height of the cylinder கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. பட் ரேடியஸ் இஸ் இன் சென்டிமீட்டர், ஹைட் இஸ் இன் மீட்டர். அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி டேங்க் இஸ் 3.3 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தெரியுது, ஆர் வந்து இஸ் நாட் தி ரைட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அதில் நம்மளுக்கு டவுட் இல்லை. இப்போ ஆரும் ட்ரூவா ஃபால்ஸான்னு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சோம்னா ஆர் ட்ரூவா ஃபால்ஸான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக? ஸோ படமாக வரைஞ்சி பார்ப்போம். அவங்க சொல்லியிருக்கிறத என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சிலிண்டர் இருக்கு, டேங்க்குங்கிறது சிலிண்டர் ஷேப்பில் இருக்கு, வித் ஹெமிஸ்பெரிக்கல் அட் ஒன் எண்ட், அதர் எண்டில் ஹெமிஸ்பியராக இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் இஸ் 1.45. சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க, ஹெமிஸ்பியர் சேர்க்கலை. 1.45 மீட்டர். ரேடியஸ் இஸ் 30 சென்டிமீட்டர்னா எத்தனை மீட்டர்? மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிடுவோம். சென்டிமீட்டர் தூக்கி மீட்டரை கன்வெர்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக? இதில் எது பிக்கர் யூனிட், எது ஸ்மாலர் யூனிட்? ஸோ ஸ்மாலர் டு பிக்கர் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸ்மாலர் டு பிக்கர் கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? டிவிஷன் பண்ணணுமா, மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா? ஸ்மாலர் டு பிக்கர்னா டிவிஷன் பண்ணணும். சி ஃபார் எக்ஸாம்பிள், உன் கையில் ஒரு 100 ருபீஸ் நோட் இருக்குது, ஒரே ஒரு நோட் இருக்குது. சரியா? ஒரே ஒரு நோட்டு இருக்குது, 100 ருபி நோட்டு. இதை வந்து 10 ருபீஸ் நோட்டாக மாத்திர. ஓகேயா? 10 ருபீஸ் நோட்டாக மாத்திரனா உங்கள் கையில் 10 நோட்டு இருக்கும். கரெக்டாக? இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்தோன்னா இங்கே 1, இங்கே 10. வேல்யூ பார்த்தேன்னா 100ங்கிறது பிக்கர், 10ங்கிறது ஸ்மாலர். ஸோ பிக்கரை ஸ்மாலரை மாற்றோன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஒரு நோட்டு 10 நோட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ ஸ்மாலர் டு பிக்கர்னா உல்டா பண்ணணும், டிவைட் பண்ணணும். 10 நோட்டு ஒரு நோட் ஆயிரும். ஸோ இந்த லாஜிக் மட்டும் ஏன் வச்சுக்க, எப்பயுமே பிக்கர் டு ஸ்மாலர்னா மல்டிப்ளிகேஷன், ஸ்மாலர் டு பிக்கருக்கு அதோட உல்டா. இவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஸ்மாலர் டு பிக்கர் பண்ணுறோம், அப்போது டிவிஷன் பண்ணணும். இது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன்? ஒரு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர்? ரொம்ப டவுட்டாக சொல்கிறிய. 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ இந்த 100ங்கிறதோட ரிலேஷன்ஷிப் நம்பர், அப்போ டிவைடட் பை 100 நம்ம பண்ணணும். ஸோ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 30 சென்டிமீட்டரை மீட்டரை கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைடட் பை 100 பண்ணணும். 30 டிவைடட் பை 100க்கு என்ன ஆன்சர்? அவ்வளோதான், 0.3. டெசிமலில் கடைசியில் ஜீரோஸ்க்கு வேல்யூ கிடையாது, போட்டாலும் ஒன்று தான், போலாம் தான். கரெக்டாக? ஸோ 0.3 மீட்டர் அப்படிங்கிறது தான் ரேடியஸ். சென்டிமீட்டரை மீட்டரை கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி டேங்க் வந்து 3.3 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக தப்பான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிஎஸ்ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இது வந்து சாலிட் சிலிண்டர் அப்படிலாம் கொடுக்கல, ஜஸ்ட் சிலிண்டர் ஹெமிஸ்பியர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க.
அப்படினாலே நம்ம சிஎஸ்ஏ தான் போகணும். இதுவும் ஹாலோவாக தான் இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் கண்டுபிடிக்கணும். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், 2πRH. சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் ஆர் ஸ்கொயர். பர்ஃபெக்ட். ரெண்டுக்கும் 2πR காமன் எடுத்துக்க, ரெண்டுக்கும் ஒரே ரேடியஸ் தான், காமனான ரேடியஸ் தான், ஹெச் ப்ளஸ் ஆர் வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு 2 × 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து இப்போ தான் பார்த்தோம் 0.3 மீட்டர். நான் 0.3 மீட்டரை 3/10 எடுத்துக்கிறேன். டெசிமல்லே நான் போக மாட்டேன் யூஸ்வலாக, சரியா? ஃப்ராக்ஷனாக வச்சுக்கிறேன். ஹெச் ப்ளஸ் ஆர், ஹெச்ங்கிறது சிலிண்டரோட ஹைட்டு தான், சிலிண்டர் ஹைட் அவங்களே கொடுத்துருக்காங்க 1.45. அதனால் ஓகே 1.45 இங்கே எடுத்துக்கிறேன். ப்ளஸ் 0.3, இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் டெசிமலை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, so which is 2 × 22/7 into 3/10 into 1.45 plus 0.3 என்ன வரும்? 1.75. அதை நான் எப்படி எழுதுறேன்னா 175/100 எழுதிக்கிறேன். ஓகே, ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ இதை இப்போ நான் கட் பண்ணுறேன் அப்படின்னா 1 7s are 7, 2 7s are 14, 35 இருக்குது. அப்போ 5 7s are 35. ஸோ 25 7s are 175 வருது. அதுக்கப்புறம் 125s are 25, 4 25s are 100. கரெக்டா? 2 2s are 4, 1 2s are 4, 1 2s are 2, 11 2s are 22. அப்போ என்ன இருக்குது மேலே? 11 × 3 தான் இருக்குது, which is 33/10, which is 3.3 மீட்டர் ஸ்கொயர். அதுதான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. 3.3 மீட்டர் ஸ்கொயர் தான் டிஎஸ்ஏ வந்திருக்கு, அதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சொல்ல போகிறோம்?